Students, good morning to all. Today class is History, Unit 7, Anti-Colonial Movement and the British of Nationalism. ஸோ என்ன அப்படின்னா காலனிக்கு எதிரான இயக்கங்களும் தேசத்தோட தோற்றமும். Already talk about this topic. Today I will continue this topic. So yesterday class I will teach about Peninsula and rebellion resistance. So today I will continue the Peninsula uprising. Okay. So Peninsula uprising means விவசாயிகளோட கிளர்ச்சி. Okay. Peninsula revolts beginning to erupt in the early 19th century and continue till the very end of British rule in India. So 19th century 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் நிறைய புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிச்சது. ஸோ தொடர்ந்து விவசாயிகளும் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி முடிவுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா Faris movement was launched by Haji Saratullah in 1880 after the death of Saratullah in 1839. The rebellion was led by his son of Dudu Maina, who called up the Peninsula not to pay tax. It gained popularity on a simple doctrine: the land and all wealth should be equally enjoyed by the common folk. Dudu Maina lead emphasizing on the equitable nature of religions and declared that land belongs to God and collecting rent or levying tax on it was therefore against divine law. Large number of Peninsulans were mobilized through a network of village organizations. After the death of Dudu Maina in 1862, the was resumed in the 1870s by Nono Meena. ஸோ என்ன அப்படின்னா ஃபெரஸ் இயக்கம் அப்படின்றது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஃபெரஸ் இயக்கம் ஹெஜித் ஹெரிதுல்லா அப்படின்றவரால் 1880 தொடங்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் 1839 ஹெரிதுல்லா அவர் இறந்துட்டார். ஸோ இறந்ததுக்கப்புறம் அவரோட மகனான டுடுமீன் அப்படின்றவர் தலைமையேற்றார் இந்த இயக்கத்துக்கு. சரியா? ஸோ அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா விவசாயிகள்கிட்ட வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டாரு. பொதுமக்கள் நிலத்தையும் அனைத்து வளங்களையும் சரிசமமாக பார்க்கணும். அதே மாதிரி எளிய கொள்கைகளை அவருக்காக அறிவிப்பை பிரபலமாக்கினார். ஸோ சமத்துவ இயல்பிலான மத குறித்த விழிப்புணர்வு டுமின் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அறிவித்தார். ஸோ அதுக்கு வாடகை வசூலிப்பது, வரி விதிப்பது இதெல்லாம் இறுதி சடங்குக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அறிக்கையை வெளியிட்டார். யார் வெளியிட்டார் அப்படின்னா டுமின் அப்படின்றவர் தான் வெளியிட்டார். ஹிஜித் ஹதுல்லாவோட பையன். ஸோ அதுக்கப்புறம் கிராம அமைப்புகளுக்கு கட்டமைப்பு மூலமாக பெரும் எண்ணிக்கையான விவசாயிகளை ஒன்று திரட்டி என்ன பண்ணார் அப்படின்னா 1862 டுமின் மியா அப்படின்றவர் இறந்துட்டார். ஸோ இறந்ததுக்கப்புறம் 1870 என்னாச்சு அப்படின்னா நோவா மீன் அப்படின்றவர் மீண்டும் இந்த இயக்கத்தை எடுக்க ஆரம்பித்தார். நோவா மீன் அப்படின்றவர் இந்த மறுபடியும் இதுக்கு இயக்கத்துக்கு எதிராக உயிர் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாஹாபி ரிபலியன் இன் பாரசீகத்தோட வாஹாபி கிளர்ச்சி அப்படின்றது என்ன? The Wahhabi rebellion was an anti-imperialism and anti-landlord movement. It originated in and around 1827 in this Barastik region of Bengal. It was led by an Islamic preacher, Taimur, who was deeply influenced by the Wahhabi teaching.
He became an influential figure among the predominantly Muslim peasantry oppressed under the corrective ஜமீன்தார் சிஸ்டம். ஸோ வாஹாபி கிளர்ச்சி அப்படின்றது வந்து ஆங்கிலேய ஆட்சியாளருக்கு வந்து அப்புறம் நில வச்சிருக்கிறவங்களுக்கும் எதிராக வந்து தொடங்கப்பட்டது தான் வந்து இந்த வாகாபி அப்படின்றது. ஸோ வங்கத்தில் வந்து பரசித் பகுதியில் வந்து 1827 வந்து இந்த புரட்சி வந்து தொடங்குனுச்சு. ஸோ வாகாபி போதனையில் வந்து பெரிய ஆழமாக ஈர்க்கப்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இஸ்லாமிய மத போதகரான டியூ மீர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த கிளர்ச்சிக்கு வந்து தலைமையேற்றார். ஸோ ஜமீன்தார் முறையில் வந்து ஒதுக்கப்பட்ட குறித்த இஸ்லாமிய விவசாயிகளுக்கு மத்தியில் வந்து இவர் செல்வாக்கப்பட்ட தனிநபராக வந்து திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னா டியூ மீர் அப்படின்றவர் வந்து செல்வாக்கப்பட்ட மனிதராக வந்து இருந்தார். ஸோ ஆர் யூ கிளியர்? எனி டவுட்? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ட்ரிபிலியன் அப்ரைசிங். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா பெனஷண்ட் அப்ரைசிங் பார்த்தோம். இப்போ ட்ரிபிலியன் அப்ரைசிங் மீன்ஸ் பழங்குடியினரின் கிளர்ச்சி. அண்டர் காலனியல் ரூல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி கவர்மெண்ட் கிளைம்ட் அ டைரக்ட் proprietary rights over forests. The British rule and its encouragement of commercialization of forest lead to the disintegrating of this traditional tribal system. It encouraged the increasing of tribal areas by the non-tribal people such as moneylenders, traders, land grabbers and contractors. This lead to the whispered loss of Awais land and their displacement for their traditional habitats. ஸோ என்ன அப்படின்னா பழங்குடியினர் கிளர்ச்சி. ஸோ காலனி ஆட்சி கீழே இருந்த இந்தியா வரலாற்றில் முதல் முறையாக வந்து அரசு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா வனங்கள் குறித்து வந்து நேரடியாக தனியுரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஸோ அந்த வனங்கள் வந்து வர்த்தகமயமாக்கணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை வந்து ஏற்கப்பட்டது. ஃபாரஸ்ட் வந்து வர்த்தகமயமாக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து ஏற்கப்பட்டது. ஸோ அது காரணமாக பழங்குடியினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கட்டுக்கோப்பு வந்து இழந்து பழங்குடியின பகுதியில் வந்து என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வந்து வட்டிக்கு பணம் கொடுப்போர், வர்த்தகம், நில அழிப்பார், இது ஒப்பந்தக்காரர், இவங்க எல்லாம் ஊடுருவி அந்த ஊக்கத்தை வந்து தந்தாங்க. ஸோ இருந்தும் ஆதிவாசியோட நிலத்தின் பெரும் பகுதி வந்து இழக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாமே இவங்கக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் தங்கள் பாரம்பரியமிக்க குடியிருந்த வந்த பகுதிகளை வந்து மற்ற இடத்துக்கு இடம்பெயர்ந்து வாழ நேர்ந்ததாக வந்து அவங்களுக்கு வந்து இருந்தது. ஸோ அதனால் அமைதியான பழங்குடியினர் வாழ்க்கை வந்து மாற்றங்களை அறிமுகம் செய்தனர். அதே மாதிரி பழங்குடி மக்களோட அப்பாவித்தனமான தேவையில்லாத தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய நடவடிக்கை வந்து பழங்குடியினருக்கு வந்து ஒரு கிளர்ச்சியை வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சடா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோல் ரிவால்ட். ஸோ கோல் கிளர்ச்சி. ஒன் மேஜர் ட்ரிபிள் ரிவால்ட், த Coal uprising of 1831 to 32 took place in a Chota Nagpur and Singabagu region of present day Jharkhand and Odisha under the leadership of Bindrai and Sagirai. The Raja of Chota Nagpur has leased out to the moneylenders the job of revenue collection, the usury of forcible evidence of tripulants from the land lead to the resentment of coals. The internal prospect and resisting coal was in the form of planters arose an attack on the properties of outsiders. This was followed by the killing of moneylenders and merchants. The triple leaders adopted variation method to spread the message, such as the beating of drums accompanied by a warning to all outsiders to leave. The British suppressed the rebellions with great violence. ஸோ இது என்ன அப்படின்னா கோல் ரிவால்ட் அப்படின்றது வந்து
கோல் கிளர்ச்சி. ஸோ இது வந்து எந்த பகுதியில் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதி. ஸோ ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா பகுதியில் வந்து சோட்டா நாக்பூர்லேயும் சிங்கப்பூர் ஆகிய இடங்கள்லேயும் வந்து 1831 to 32 இதில் வந்து நடைபெற்ற மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி தான் வந்து என்னென்னா கோல் அப்ரைசிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பிந்த்ராய் அப்படின்ற சிங்ராய் அப்படின்ற தலைமையில் வந்து நடைபெற்றது. இந்த கோல் புரட்சி பிந்த்ராய் அண்ட் சிந்த்ராய் அப்படின்றவங்க 2 பேர் தலைமையில் நடந்தது. ஸோ இது எந்த பகுதியில் நடந்தது அப்படின்னா சோட்டா நாக்பூர் பகுதியில் வந்து அரசர்கள் வந்து என்னென்னா வருவாய் வசூலிக்கும் பணியில் வந்து வட்டிக்கு வந்து பணம் கொடுப்பவரோட வந்து குத்தகி விட்டாங்க. ஸோ அதிக வட்டிக்கு வந்து கடன் கொடுத்ததால் வந்து பழங்குடியினர் என்ன பண்ணாங்க, கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றினாங்க. ஸோ இது போன்ற நடந்ததுனால கோல் இனத்தவர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக வந்துடுச்சு. கோபம் வந்தனால வெளியிடங்களில் வந்து சொத்துக்கள் மீதான தாக்குதல் வந்து நடந்துவிடுச்சு. அப்புறம் கொள்ளையடித்தது, கலவரம் செய்தல், இது மாதிரி வந்து இந்த வழிகளில் வந்து கோல் வந்து தொடக்க கால போராட்டங்களும் எதிர்ப்புகளும் வந்து இருந்தது. ஸோ அப்படி வந்து இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா அடுத்த வந்து வட்டிக்கு பணம் கொடுப்போர், வர்த்தகத்தில் வந்து ஆகியோர் வந்து கொல்லப்பட்டனர். ஸோ அவங்க வந்து மேலைகள், மூங்கில் அம்புகள் இது மாதிரி எழுதி வந்து வெளியேற்ற எச்சரிக்கை செய்தாங்க. ஸோ பல வகையான பழங்குடியின தலைவர்கள் வந்து இந்த கிளர்ச்சியில் வந்து செய்தியை வந்து பரப்புனாங்க. ஆங்கிலேய அரசு வந்து பெரிய அளவிலான வன்முறை மூலமாக இந்த கிளர்ச்சியை வந்து அடக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து கோல் தான் வந்து ஆங்கிலேயர்கள் தான் வந்து இந்த வன்முறையை வந்து அடக்கிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஸோ எனி டவுட்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சந்தேல் ஹோல் இன்சரண்டேஷன்ஸ். ஸோ சந்தேலர்களின் கிளர்ச்சி. Sandel started in a variation part of East India when forced to move out of their homeland. During this process of certain of Jamin under permanent settlement cleared the forest area around the Rajmahal hills. They were approached by the local police and the European officers engaged in the railway constructions, pushed out of the family's habitat. The Santals were forced to rely on the moneylenders for the substances. Soon they were trapped in a variation circle of debut and extortion. Besides these, Santals also felt neglected under the corrupt British administration and the inability to render justice to their ligmatic கிரேவினஸ். ஸோ என்ன அப்படின்னா சந்தேலர்கள் இந்தியாவில் கிழக்கு பகுதியில் வந்து சந்தேலர்கள் அப்படின்றவங்க வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஸோ வந்து அவங்களோட குடியிருப்பு வந்து ஜமீன்களை வந்து உருக்குழுவதற்காக வந்து அவங்க பூர்வீக இடத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்து போனவங்க தான். ஸோ இவங்க எந்த பகுதிகளில் வாழ்ந்தாங்க அப்படின்னா ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய காட்டு பகுதிகளில் வாழ்ந்தவங்க தான் வந்து இவங்க. அங்கேருந்து இவங்களை வந்து வலுக்கட்டாயமாக வந்து வெளியேற்றினாங்க. ஸோ அதனால் ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகளும் உள்ளூர் காவலர்களும் அவங்களுக்கு வந்து இவங்களை வந்து துரத்த ஆரம்பித்தாங்க. ஸோ வெளியாட்களை வந்து வாழ்விடங்களை விட்டு வெளியேற்ற வந்து சந்தேலர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை வந்து வட்டி பணம் கொடுப்பவரையும் அவங்கள சார்ந்து இருந்தவங்களையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிராகரிச்சிட்டாங்க. ஸோ அதனால் விரைவில் வந்து கடன் மற்றும் பணம் பரிமர்த்தனை இதையெல்லாம் வந்து தீய வலையில் வந்து அவங்களுக்கு வர தொடங்கினச்சுனால ஆங்கிலேய நிர்வாகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நியாயமான குறைகளை வந்து நீதி கிடைக்க முடியாது அப்படின்றதுனால சந்தேலர்களை வந்து புறக்கணித்ததாக வந்து அவங்க உணர்ந்தாங்க. ஸோ இதுதான் வந்து சந்தேலரின் புலர்ச்சி. ஸோ அடுத்தது அவுட்பிரேக் வெளிப்பாடு. Around 1854, activities of social banditry led by a person named Bir Singh was reported from different places. They are directed against Maharaja and traders.
ஸோ என்ன அப்படின்னா 1854ஆம் ஆண்டில் வந்து பல இடங்களில் வந்து சமூக கொள்ளை நடவடிக்கைகள் வந்து ஏற்பட்டுச்சு. அதில் பீர் சிங் என்பவர் தலைமையில் தான் வந்து நடந்தது. அதில் வந்து மகாஜனங்கள் அப்படின்றவங்களும் வர்த்தகர்களும் எதிரியாக வந்து குறிவைத்து இதை வந்து நடத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். இன் 1855 two Sandler brothers Singh and Kanu proclaimed that he received a divine message for a god asking them lead the rebellions. By July 1855, the rebellion has taken the form of open insurrection against the Mahajana, the Jamindars and the British officials. They marched with bows, poisoned arrow, axe and squad, taking over the Rajmal and Bakhlapur by proclaiming that the company rule was about the end. In response, villages were razed and properties destroyed by the British. In 1855, an act was passed to regulate the territories occupied by the Sandals. The act formed the territories into a separate division called the Sandal Pargana divisions. ஸோ என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் 1855 சிந்து மற்றும் கனு அப்படின்ற 2 சந்தேல சகோதரர்கள் வந்து இந்த புரட்சியை தலைமையேற்று வந்து நடத்தினாங்க. ஸோ கடவுள்கிட்ட இருந்து தேவ செய்தி அப்படின்றது எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் 1855 வந்து ஜூலை மாதம் வந்து இந்த கிளர்ச்சி வந்து எங்கெங்கன்னா மகாஜனங்கள், ஜமீன்தார்கள், ஆங்கிலேயர்கள் இவங்க 3 பேருக்கு இடையே வந்து இந்த கிளர்ச்சி வந்து ஏற்பட்டது. ஸோ அதில் வந்து வில் மற்றும் வில்லில் அப்புறம் விஷந்தடைய அம்புகளை வந்து ஏந்தி கோடாரிகள், கத்திகள் இது எல்லாமே எந்த பகுதியில் ராஜ்மால் மற்றும் பகல்பூர் அப்படின்ற இடத்துல வந்து நோக்கி வந்து கம்பெனி ஆட்சியை வந்து முடிக்க போவதாக வந்து முழக்கமிட்டாங்க. அப்புறம் பேரணியும் வந்து நடத்தினாங்க. ஸோ கிராமங்கள் மீது அதிக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆங்கிலேயர் சொத்துக்கள் வந்து சொத்துக்கள் எல்லாம் சேதப்படுத்துனாங்க. இறுதியாக வந்து கிளர்ச்சி வந்து முழுமையாக வந்து ஒடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1855 வந்து சந்தேலர்கள் வசம் இருந்த பகுதியை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவது சட்டத்தை நிறைவேற்றி சந்தேல் பர்கா மண்டலம் அப்படின்ற தனி மண்டலமாக உருவாக்கப்பட்டது. இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. என்ன சட்டம் அப்படின்னா த டெரிட்டரி ஆஃப் செப்பரேட் ஃபார் சந்தேல் ப்ரெக்னிட்டி டிவிஷன் அப்படின்றத வந்து ஏற்படுத்தினாங்க. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சடா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஆர் யூ கிளியர்? ஓகே. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் briefly. இதில் வந்து தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டின். வாட் டு யூ மீன் பை எ ட்ரெயின் ஆஃப் வெல்த்? Highlight the objectives of home rule movement. These tools are homework. Write it and send me in a WhatsApp group. Thank you.